பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணிக்கு இடையிலான உரசலை சரிப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நல்ல செய்திகள் விரைவில் வரும். அரசியலுக்கு வயசு கிடையாது சொல்லுவாங்க. கூட்டணி யாரோடு தனது மூத்த சகோதரி காந்திமதியின் மகன் முகுந்தனுக்கு பதவி தந்ததை பற்றி புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்ட மேடையில் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்த போது கட்சிக்குள் நீர்பூத்த நெருப்பாக இருந்த மோதல் பகிரங்கமாக வெடித்தது. மகனை கட்சித் தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவிக்க அது முதல் வார்த்தை மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன. தந்தை மகன் இடையேயான மோதலை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னை அபிராமபுரத்தில் உள்ள இளைய மகள் கவிதா இல்லத்தில் ராமதாஸை முகுந்தனும் அவரது தாயாரும் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் முகுந்தனுக்கு மீண்டும் கட்சியில் பொறுப்பு தருவது குறித்து தற்போது எதுவும் தெரிவிக்க முடியாது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைக்கும் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஒரு கேள்விக்கு பதிலளித்தார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றதை அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் நல்ல செய்திக்காக காத்திருப்பதாக கூறினார். நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா தோட்டத்திலிருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. மேலும் வயது என்பது வெறும் எண்தான் என்றும் அரசியலுக்கு வயது ஒன்றும் தடையில்லை என்றார். அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும் 95 தெரியல, அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சர் இருந்தார் கலைஞர். அன்புமணி தன்னை சந்தித்த போது என்ன பேசிக்கொண்டோம் என்பது பற்றியெல்லாம் கூற முடியாது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? பின்னர் இரவில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தனக்கும் அன்புமணிக்குமான பிரச்சனை விரைவில் சரி செய்யப்படும் என்றார். சரி செய்யப்படும். சரி செய்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும். முன்னதாக ஆடிட்டர் குருமூர்த்தியை தைலாபுரம் தோட்டத்திலும் சென்னையிலும் சந்தித்ததாக கூறிய ராமதாஸ் கூட்டணி குறித்து இப்போதைக்கு எதுவும் முடிவு செய்ய முடியாது என்றார். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துல அது தெரிய வரும். தந்தை மகன் இடையே சமரச முயற்சிகள் தீவிரமாகி உள்ள நிலையில் இருதரப்பிலும் சமூக வலைதள பக்கங்களில் இருந்து பதிவுகளை நீக்கி வருகின்றனர்.